ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சின்மை அவங்க பாடின ஒரு அண்டர் ரேட்டட் சாங்னே சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ஒரு 12 வருஷம் இருக்கும். இப்போ நாங்கள் ரீசெண்டாக இந்த லைக் முத்துமலையை பற்றி நாங்கள் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அவங்களுடைய அந்த சிங்கிங்கோடைய குவாலிட்டிஸை பற்றி, அவங்க வர்சட்டாலிட்டியை பற்றி, யூனிக்னஸை பற்றி எல்லாமே பேசி பேசி புகழ்கிறாங்க. ஆனால் அவங்களோட இந்த அண்டர் ரேட்டட் லைக் ஜெம்முக்கு வந்து நோ ஒன் ரெஸ்பாண்டட் டில் டேட். அந்த ஒரு பாட்டு வந்து அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய ரீச் இருக்கல. ஸோ அந்த பாட்டை என்னை ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் அன்றைக்கே அந்த பாட்டை கேட்கும்போது நான் மைண்டில் வந்து வச்சுக்கிட்டேன், இந்த பாட்டுக்கு எடுத்து பண்ணும். இதை பற்றி யாருமே எடுத்து பேசலையா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். இவ்வளோ சொல்லிட்டேன்ல, என்ன பாட்டுன்னு சொல்லலை நீங்கள் கேட்கலாம். எஸ், அந்த பாட்டோட பேர் வந்து இதயம். ஸோ இதயம் பாடல் வந்து நம்ம கோச்சரன் படத்தில் வந்துருந்துச்சு. ஸோ கோச்சரன் வந்து நம்ம ரஜினிகாந்த் சார், தீபிகா பட்கோன் நடிச்ச ஒரு படம் தான். அது வந்து ஒரு 3D லைக் ஒரு கிராஃபிக்ஸில் வந்து ஒரு படமாக போச்சு. அதுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. ஆனால் பாடல்கள் எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் கேட்கும்போது. அதுவும் இன்னொரு யூனிவர்ஸ்க்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு ஆல்பம் தான் அது. பட் மக்களால் அவ்வளோவா அது வந்து பேசும் பொருளாக மாறலை. பட் இப்போது இந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் போய் சேருதுன்றது எனக்கு ஒரு பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டை ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கு கூட நாங்கள் பேசுகிற விஷயங்களை பற்றி பேசலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணது நம்ம இசை புயல் ரஹ்மான் சார் தான். நிவானோட காம்பனில் நிறைய பாடல்கள் வந்திருக்கு. அதில் நான் வந்து லைக் ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு பாட்டுனா இந்த ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இது கேட்டதுக்கப்புறம் மற்ற விஷயம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஹியர் ரெடி 1 2 3 அண்ட் ஸ்டார்ட். இதுக்கெல்லாம் 2 படே போடணும். இந்த மியூசிக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஃபீல். இது தாங்க லிட்ரல் கூஸ் பம்ப்ஸ். Srinivas sir பாடியிருக்காரு லைக் alongside சின்மை. இதான் ரேஞ்ச். இதாங்க ஃபீல். அலைகள்
ஒளியை பிரியும் காற்று ஒளியை பிரியும் சிற்பம் செந்தமிழ் பிரியும் சங்கம் செந்தடல் பிரியும் அலைகள் ஒளியை பிரியும் காற்று யாரோ நின்னை பிரிகிறேன் 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 யாரோ நின்னை பிரிகிறேன் 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 சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்க என் உயிரோ சிறிதே காதலோ பெரிதே. நான் இன்னும் பாட்டு கண்டினியூ ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பாடல் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா என்ன. ஸோ யா வி ஆர் டன் வித் த சாங். அண்ட் இப்போ நீங்கள் கேட்ட இந்த ஒரு பாட்டு கோச்சரன் படத்தில் வந்த ஒரு அண்டர்ரேட்டட் சாங். நிறைய அண்டர்ரேட்டட் இருக்குது, இது ஒன்று தான் நான் சொல்ல வரல, இதை தாண்டி இன்னும் பல பாடல்கள் இருக்குது. ஆனால் சின்மய் அண்ட் நேரமன் சாரோடைய இவங்களோட இந்த காம்பினேஷனில் வந்து இந்த ஒரு சாங் வாஸ் யூனோ, நான் நிறைய வாட்டி இதை வந்து யோசிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். யாருமே இதை பற்றி பெருசாக பேசலை. ஏன் பேசலை, எதுக்கு பேசலை? ஆனால் அவங்க பேசுனா அதை பற்றி நிறைய பேசிட்டு போகலாம், ஆனால் கான்ட்ரவர்ஷியலாக மாறிடும். ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள் நீங்கள், அவங்களுடைய அந்த வர்சட்டாலிட்டின்னு எல்லாம் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நான் இப்போ தொடர்ந்து சின்மய் மேம்ட விஷயங்களை தான் நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்க்ளூடிங் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லைக் எல்லாத்துலேயுமே அவ்வளோ பேசுகிறா. அவங்களுக்கு இப்போ வர அந்த சப்போர்ட் அது எனக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் ஸ்டில் டேட் நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அவனோட பாட்டெல்லாம் கேட்டு வளர்ந்து வர்றதுனால பர்சனலி அவனுடைய ஒரு ஹோல்சம்னஸை நான் பார்ப்பேன். அவங்க அவ்வளோ நல்லா பாடுறதை தாண்டி ஒரு ஹியூமன் பீனாக அவங்க வந்து எல்லாத்தையுமே சரியாக பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் இந்த டப்பிங் யூனியன் வாட் எவர் எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்கு பேன் பண்ணாங்க? இல்லை எதுக்குமே எதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வாய்ஸில் பேன் பண்ணி வைக்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் இவங்களோட ஸ்டாண்டர்டே வேறுங்க. ஆல்ரெடி ஷீ செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அது தெரியலை என்னான்னு. ஆனால் ரொம்ப நல்ல ஒரு சாங். இந்த ஒரு சாங் வந்து நான் அதுதான் எடுத்து பண்ணேன். அன்றைக்கே நான் அந்த முத்தமலையை பற்றி அந்த விஷயத்த நான் பேசணுன்றது நான் அப்படியே விட்டு ஓகே எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னுமா நான் மைண்டுக்கு எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு பாட்டை எடுத்து பண்ணலாமே, அந்த பாட்டை பாடினவங்க இந்த பாட்டெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் போயிருக்கே, அவ்வளோ கேட்குறீங்க, இப்போது தெரிஞ்சிருக்கு இப்படி இவங்க பாடினாங்க, இவங்களோட வேர்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல கம்பேரிட்டிவ்லி டு லைக் ஈவன் தி. ஆனால் இந்த மாதிரியான சாங்ஸ் வந்து பல பேருக்கு லைக் பரிச்சயம் இல்லாத பாட்டாக இருக்குது. கேட்டிருப்பீங்க, ஒரு வாட்டி கேட்டிருப்பீங்க, ஈவன் டிவியில் போகும்போது பார்த்துருப்பீங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா ரஹ்மான் சாரோட கம்போசிஷன் மாஸ்டர் பீஸ் இந்த படத்தில். அண்ட் அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு பாட்டை எடுத்து நான் பண்ணேன். திஸ் இஸ் ஆல் ஃபார் தி லைக் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல இதை பற்றி. ஏன்னா நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். என்ன அப்படி சின்மய் மேம்ட இந்த ஒரு பாட்டை கேட்டு இப்படி பேசுகிறாங்களே, இந்த மாதிரி பல பாடல்கள் அவங்களோட ஹிடன் ஜெம்ஸ் இருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல, அது நல்லா அது அப்படியே இருக்கிறது பெட்டர் தான். இல்லைன்னா அதை போட்டும் பல பேர் அதை அப்படியே போட்டு அதை இன்னும் இது பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இந்த ஒரு பாட்டெல்லாம் பேச வேணும். பேசுகிறதுக்கான ஒரு பாடல் தான் இது எல்லாமே. முத்தமலையை பற்றி பேசுகிற பல பேர் இந்த பாட்டையும் பற்றி கேட்டுட்டு வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட வெர்சடைலிட்டி ஏன் அப்படி இருக்குது. ஏன்னா அவங்க ட்விட்டரில் கூட நேற்று ஒரு விஷயத்தை போடுறாங்க, விபியோடைய ஒரு போஸ்ட் ஒரு சம்திங் கம்யூனிட்டி போஸ்ட் எதுக்கு போட்டிருந்தாங்க அப்புறம் ட்விட்டரில். அவங்களே சுமாராக தான் இத்தனை வருஷமாக பாடிட்டுருக்கோம் அப்படின்னு. சுமாராகவே இப்படி பாடுறாங்களே, ஒரிஜினலாக பாடினா இப்படி இருக்குன்றதுலாம் பல பேர் யோசிக்காமல் பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதிராகவும் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து வச்சு அவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி இருக்காங்க, இப்படி பாடுறாங்க, நல்லா இருக்கே, லூப் மோடில் இருக்கேன்னு சொல்கிற பல பேர் தான் அவங்கள பற்றியே பேசியிருக்காங்க பின்னாடி பல விஷயங்களை. ஸோ நோ லைக் அப்படி தான் இண்டஸ்ட்ரியில் அப்படி தானே. ஸோ இதை பற்றி எனக்கு பேசி எனக்கு இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் எனக்கு வந்து இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். பட் ஸ்டில் ஐ ஸ்டாண்ட் வித் ஹர். இந்த மாதிரி பாட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளை இன்னொரு யூனிவர்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கான டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். அண்ட் டு ஆல் தி சின்மய் மேம் ஃபேன்ஸ் ஓவர் தேர். அண்ட் இந்த வீடியோவும் உங்களுக்காக தான். சின்மய் மேம் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்காக தான். ரொம்ப நாள் யோசிக்கிறே இருந்தேன் உங்களோட பிளேலிஸ்ட் எடுத்து பண்ணலாமா அப்படின்றது. அண்ட் இப்போ உங்களை பற்றி இவ்வளோ வைரலாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ
இந்த ஒரு டைமில் பேசினா அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் பார்த்தாலும் 100 பேரில் ஒரு 10 பேராச்சும் இந்த பாடலை பற்றி கேட்டுட்டு வந்து பேசுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணேன். அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த பாட்டை எங்கூட சேர்ந்து கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்ன இந்த விஷயத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுங்கள். கம்பேரிட்டிவ்லி டு முத்தமலை அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த பாட்டுக்கான விஷயத்தை மட்டும் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி சேர்த்து பேசணும் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.